ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா டோஃபுவில் வந்துட்டு கட்லெட்டும் அதிலே ஃப்ரைட் ரைஸும் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோஃபுன்றது ஒன்றுமே இல்லை, சோயா மில்க்லேருந்து எடுக்கக்கூடியது தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரெசிபிலாம் டோஃபுல தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு பதிலாக பன்னீர்லேயே பண்ணலாம். பன்னீருக்கும் டோஃபுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், கொஞ்சம் பன்னீர் சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்குமே இல்லை வித்தியாசம். ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டே. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கான்னு சொல்லாதீங்க. எதுக்கும் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் டோஃபு சூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்டர் போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண டோஃபுல கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இது அப்படியே தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இந்த ஷேப் அப்படியே கடைசி வரைக்கும் மாறாது. அதுதான் டோஃபுவோட தன்மைன்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் நம்ம கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். டோஃபு அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு கட்லெட் ரெடி பண்ணிடலாம். கட்லெட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி நல்லா கொஞ்சமாக வேக வச்சுட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கணும். இல்லைனா பொடி பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அடுத்ததான் டோஃபு நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த காம்போவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் இல்லைனாலும் இந்த கட்லெட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த கேப்பில் தான் நம்ம கட்லெட் ரெடி பண்ண போகிறோம். கட்லெட்டுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க டோஃபு போட்டுக்கலாம். அடுத்ததாக சேம் குவான்டிட்டி, உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாக வேணுமோ, டோஃபு அதிகமாக வேணுமோ போட்டுக்கலாம். இதுக்கு அளவுலாம் கிடையாது, உங்ககிட்ட இருக்கிறத பொறுத்து தான். இதே நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்கிற டோஃபும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு, கண்டிப்பாக இஞ்சி பூண்டு போடுவோம். ஆனாலும் இந்த பூண்டு இடையில கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். அதனால் நல்ல பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சக்கரவள்ளி கிழங்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருந்துச்சு வேக வச்சது, நான் அதை போட்டிருக்கேன். இது நீங்கள் சேர்த்துக்கணும்னு அவசியமே இல்லை, நான் இருந்ததுனால சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஒரு கட்லெட்டு. அதுக்காக கொஞ்சமாக ஓமமும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இது நல்லா பைண்டிங்காக, அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் இது நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம். நீங்கள் அப்படியே நல்லா பிசைஞ்சு கட்டியாக வரும். இந்த மாதிரி வடை பதத்துக்கு வரும். நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லை நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப 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 பெஸ்ட் காம்பினேஷன் இது. ஏன்னா டோஃபுல அதிகமான ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் இது கட்லெட்டாக சாப்பிட்லாம். இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா கூட நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம். கடலை மாவுக்கு அந்த தன்மை இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும். இது வரைக்குமே நான் எண்ணெயே ஊற்றலை. இதெல்லாம் வச்சுட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தான் ஊற்றிருப்பேன். இதில் நீங்கள் பட்டர் போட்டு நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாம். எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். இந்த மாதிரி நான்ஸ்டிக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெயே ஊற்ற வேணாம், அப்படியே கிறிஸ்பியாக வர அளவுக்கு விட்டுறாலே நம்ம போதும். இருந்தாலும் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். சீக்கிரமாக வேகணுமே அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக திருப்பி 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 போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகணும் அளவுக்கு வேக வைக்கணும். ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தாலே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாமே ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். டோஃபும் ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த கடல மாவுக்காக தான். அது நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பைண்டிங்காக தான் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் நல்லா அது மட்டும் கிறிஸ்பியான அளவுக்கு போதும். ரெண்டு சைடும் ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் ஆனதுக்கப்புறமே நம்ம எடுத்துக்கலாம். நான் கடைசியாக காமிக்கிறேன். ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி போடணும். இது ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைஸ் வேகிறதுக்குள்ளே இதுவே நல்லா முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் இது எனக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும், நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட. இது நீங்கள் அப்படியே செஞ்சு கூட நீங்கள் சாஸோடு வச்சு சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டு. அடுத்ததான் நம்மளோட டோஃபு ஃப்ரைட் ரைஸ் பார்த்துடலாமா? அது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே கொஞ்சமாக பட்டர் இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நிறைய சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயோட அந்த பூண்டு வாசனை நல்லா போகணும். போனதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ப்ரோக்கோலி வேணாலும் ப்ரோக்கோலி போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் இல்லை பச்சை பட்டாணி உங்களோட விருப்பம் தான்.
நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கலருக்காக கொஞ்சம் கேரட்டும் அடுத்தது வந்து ஒரு எல்லோயிஷ் கலருக்காக வந்துட்டு நான் வந்து கேப்சிகம் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் வந்து நல்லாவே ஃப்ரைட் ரைஸ்க்கு வாசனையாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். காய்கறி வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 60% தான் வேகணும். அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் தான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு. இப்போ நம்ம வடித்த சாதத்தை கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து நம்ம சோயா சாஸும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க டோஃபுவும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுதான் நம்மளோட ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. தேங்க்யூ. பாய்.